ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான 19th எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபைனல் எபிசோட் நைட் வந்துடும், மறக்காமல் பார்த்துடுங்க. கமெண்ட் பாக்ஸில் வந்து ட்ராமாவை சஜஸ்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஹீரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புறப்போ ஹீரோவுடைய அப்பா வந்து சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த சென் பையன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோவுடைய அம்மா திட்டுறாங்க, நீ தான் அந்த கம்பெனிக்கு பெரிய ஆள், உனக்கு தெரியாமல் எப்படிடா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சொல்கிறது கேளு, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு, என் பையனுக்கு நான் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி ரொம்ப வற்புறுத்திட்டு இருக்காரு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படியே ஹஸ்பண்ட் கூட பார்க்காம கன்னத்திலே ஒன்று வச்சிடுறாங்க. அப்படியே திரும்பினவர் ஒரே ரத்தமாக வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹீரோவுடைய அம்மாக்கும் ஹீரோக்கும் ரொம்ப ஷாக்கு. அப்படியே ரத்த வாந்தி எடுத்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கையில கரெக்டாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னு இவங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கையில கரெக்டாக சென் உள்ளே வந்துடுறான். வந்துட்டு கேன்சரால் குடும்பம் ரெண்டும் ஒன்று சேர போகுதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு வயிற்றில் கேன்சர் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சென் சொல்ல எங்கள் அப்பா அப்படியே மயக்க நிலைமையில நிற்கிறாரு. பரவாயில்ல, எப்பயாவது ஒன்று சேருங்க, அவங்க அப்பா வேலையை விட்டு தூக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான். இங்கே அப்படியே வந்து அவர் மயக்கம் போட்டு விழுகிறாரு. ரொம்ப பதறி போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கையில் டாக்டர் சொல்கிறாரு, ஆப்ரேஷன் பண்ணோம், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காரு, அவளுக்கு ரொம்ப நாளாக வந்து கேன்சர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி நீங்களாக இருந்தால் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ வாங்குறான் கையெழுத்து போடுறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஹீரோவுடைய அம்மா வாங்கி நான் கையெழுத்து போடுவேன் ஹஸ்பண்டுக்கு, நான் தான் அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போடுறாங்க. அப்படி தடுமாறிக்கிட்டே போடுறாங்க. ஹீரோவும் வந்து சமாதானப்படுத்துகிறான். அதுக்கு தான் அவர் சொல்லியிருப்பாரு, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா வாழலாம், என் பையன் எனக்கான உரிமையை கொடுங்க அப்படின்னு ரொம்ப போராடி இருப்பாரு. இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரப்போ இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவரால் 6 மாதம் நடக்கவே முடியாது, பெட்டில் தான் இருப்பாப்ல, கொஞ்சம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு சுச்சுவேஷனை சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இங்கே டாக்டர் சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் ஹஸ்பண்டை போய் பார்த்துட்டு அவர் கையை டச் பண்ணுறாங்க, அழுகுறாங்க. இவங்க பார்க்க தான் ஹார்டாக இருக்காங்க, ஆனால் உள்ளுக்குள்ளக்க ரொம்ப சாஃப்டான பர்சனாக இருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. பையன் விடுமா, அப்பாவுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சமாதானம் பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் இங்கே ஹீரோவுடைய ஆஃபீஸில் வந்து மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. ஏன்னா அப்பார்ட்மெண்ட் வாங்க வந்து முன்பணம் கெட்டினவங்க எல்லாமே இங்கே காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பயங்கர பிரச்சனை பண்ணுறப்போ சீக்கிரமாக எங்கள் சுச்சுவேஷன் சரியாயிடும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், இப்போ இருக்க சுச்சுவேஷனை சரிப்படுத்தணும்னா நம்ம லீவ் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டு மூஜோ பண்ண ஃப்ராடுக்கெல்லாம் வந்து எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி இங்கே லீ கிட்ட சொல்கிறப்போ லீ ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வாங்க போய் இந்த மாதிரி வந்து யோயோ காணாமல் போயிருப்பாள் யூரோப்புக்கு, நீ போன்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஆளுக்கு ஒரு திசையில் அனுப்பி வச்சுறாங்க. இங்கே வந்து 2 பேர்ட்டும் வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசிகிட்டு இருக்கையில் இங்கே லீ சொல்கிறாப்புல, இது மாதிரி மோஜோ ஃப்ராடு தான் பண்ணியிருக்கான், அவனுடைய வந்து லேபை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போலீஸு, அதுக்கான எவிடன்ஸ்லாம் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே வந்து நம்ம வாங்க சொல்கிறான், ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம். நல்ல விஷயம் என்னென்னா யோயோ சாகலை, உயிரோட தான் இருக்கா. கெட்ட விஷயம் என்னென்னா யோயோ இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லல. பின்னாடி வந்து யோயோ நிற்கிறா. இவங்கெல்லாம் பார்த்து வீடியோ கான்ஃபரன்ஸில் சிரிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா யோயோ நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே யோயோ சொல்கிறா. ஹீரோக்கு இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. யோயோ சொல்கிறான், மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு, அதனால் வந்து கொஞ்சம் நாட்டை சுற்றி பார்க்க போனேன், ஃபஸ்ட்டு ஹீரோ போனேன், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்காக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, நீ எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ, தேவைன்னா என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போ, எதுக்காக வந்து எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்ட, நீ உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம், நீ நல்லா இருக்கிறது நினச்சி இப்போ எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, யூரோப் நாட்டில் நான் இருக்கையில் பெரிய பூகம்பம் நிலநடுக்கெல்லாம் வந்துச்சு, அப்போ எனக்கு எதுவுமே ஆகலை, நான் வந்து நல்லா தான் இருந்தேன், ஏதோ கடவுள் அருளால் வந்து நான் உயிர் தப்பிச்சிட்டேன், நிறைய கஷ்டப்படுற வாலண்டியர்ஸுக்கு போய் நான் நாடு நாடாக போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் டென்மார்க்கில் போய் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் ஹார்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, அப்படியான்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ ஷாக்காரா. உனக்கு தெரியுமா ஹீரோயின் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா லிவில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறப்போ இங்கே ஹீரோ சொல்கிறான், லிவில்லிங் என்ன ஆச்சுன்னு தெரியல, கோச்சிக்கிட்டு போயிட்டா, எங்கே இருக்கானே தெரியல, அவளை நினச்சி நான் ரொம்பவே மன கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஆப்ரேஷன் பண்ணலையா, நீ யார் பண்ண வச்சா, லிவில்லிங் தான் பண்ண வச்சா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. லிவில்லிங் வந்து இவ கூட தான் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அவள் தான் வந்து என் பக்கத்துலேயே இருந்து என்னை ஆப்ரேஷன் பண்ண வச்சு இங்கே சுச்சுவேஷன் இப்படி இருக்குது போன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து அப்பா பொண்ணை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்படியே ஹக் பண்ணி பொண்ணு அழுகிறாரு. ஏன்பா நீங்கள் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க ஹூக்கு, அவன் ரொம்ப நல்லவன்ப்பா, யாருமே என்னை ஸ்ட்ரகிள் பண்ணல, ஹீரோயினை நீங்கள் அடிச்சிருக்கவே கூடாதுப்பா, அவள் அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ, உன்னை யாருமே ஹர்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக நான் உங்களை ஹர்ட் பண்ண மாட்டேமா, நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு பொண்ணுக்கிட்ட சொல்லிடுறாரு. இங்கே பார்த்தா எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பேங்க் கரப்ட் ஆக போகுது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எங்கள் காசெல்லாம் திருப்ப கொடுக்க போயா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ சொல்கிறான், சுச்சுவேஷனை சரி பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எங்களை நம்புங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டும் வந்துடும், உங்களுக்கு எந்த ஸ்ட்ரகுளும்
இருக்காது, நிறைய சலுகையும் குடுக்குறோம் அப்படின்னு சொல்றப்போ, இங்க வந்து ஜாக் வந்து நம்ம ஹீரோவ கூப்பிட்டு விட்டுருக்காப்ல. ஜாக்க பார்க்கறதுக்காக ஹீரோ வந்திருக்காரு. "என்ன விஷயம் சொல்லுங்க, திடுதிப்புன்னு கூப்பிட்டு விட்டுருக்கீங்களே" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கையில, ஜாக் சொல்றாரு, "எப்படியும் உன்னோட கம்பெனி பேங்க்ரப்ட் ஆக போது. டோட்டலா என்கிட்ட குடுத்துரு, நான் வாங்குறேன். எவ்வளோ மார்க்கெட்ல ஷேருக்கு போதோ, அந்த ஷேருக்கு நான் வாங்கி நான் எடுத்துக்கிறேன். சாதாரண காகிதமா குப்பையில போறதுக்கு உன் கம்பெனி, என்கிட்ட குடுத்துருன்னு" சொல்றப்போ, "நீங்க என்ன பண்ணுவீங்க என் கம்பெனிக்கு வந்தா?" அப்படின்ற மாரி கேட்கிறப்போ, "உன்னுடைய ஆட்கள் எல்லாம் தூக்கிட்டு நான் புது ஆட்கள போடுவேன். சிஸ்டமையே மாத்திடுவேன்" அப்படின்னு சொல்றப்போ, "இப்படி ஆறதுக்கு என் கம்பெனி பேங்க்ரப்ட் கூட ஆயிட்டு போகுது. அதனால வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களோட கன்சர்னுக்கு ரொம்ப நன்றி" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவன் கோவமா எந்திரிச்சு போயிடுறான். அப்படியே ஜாக்கும் கொஞ்சம் கோவமா ஹீரோவ பார்க்குறாரு. அப்படியே பார்க்கிங்ல வந்து நம்ம ஹீரோ எதையோ யோசிச்சுட்டு இருக்கையில, அங்க வந்து நம்ம ஹீரோயின் மாரி யாரோ கிராஸ் பண்ணி போறாங்க. இத பார்த்த ஹீரோ உடனே கார ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பார்க்கிங் ஃபுல்லா தேடிட்டு இருக்கான். ஹீரோயின் மாரி இருக்கே! ஒருவேளை ஹீரோயினா இருப்பாளோ! அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே தேடிட்டே இருக்கையில, நடுவுல ஜாக்கோட வண்டி வந்துருது. இத பார்க்காத ஹீரோ டக்குன்னு ஜாக்க போய் இடிக்க, அங்க பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருது. ஜாக் மண்டை வெளியவே போயிடுது. அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஆக்சிடென்ட்டே நடந்துருது. இங்க வந்து ஹீரோக்கு பெரிய தலைவலியா போச்சு. இது வேற நியூஸ்ல போட்டு கிழிச்சிருவாங்களே! ஜாக் வேற மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு. ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அவர் மூக்குல, காதுல ஃபுல்லா ஒரே பிளட்டா வந்துட்டுருக்கு. ஹீரோ ரொம்ப டென்ஷனா நின்னுட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீரியஸ் தான் போல இருக்கு. இப்படி பண்ணிட்டோமே! ஐய்யய்யோ! ஹீரோயினுக்கு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் வேற கோச்சுக்கிருவாளேன்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்படியே தலையே சுத்தி போகுது. ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லா வந்து அவன வந்து நெருக்குறப்போ, "என்னடா வாழ்க்கை இது! நாலாம் பக்கமும் நம்மள அடிக்கிறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல போறப்போ, மேனேஜர் சொல்றாரு, "நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. போலீஸ் விசாரிச்சதுல வந்து ஜாக்கோட டிரைவர் தான் குடிச்சிட்டு டிரைவ் பண்ணியிருக்கான். அதனால தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. அது எப்படி பழிய நம்ம மேல தூக்கி போடாம போனாங்கன்னு சொல்லிட்டு, "உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? குளோபல் கம்பெனிக்கு வந்து புதுசா ஒரு சேர்மன் வர போறாங்களாம்" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. அந்த நியூஸ் தான் பரபரப்பா போயிட்டு இருக்கு. "போய் பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹீரோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். யாருடா வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு இருக்காங்க. இத ஹீரோ டிவில பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்கு தாங்கல. அதோட வந்து ஹீரோயின பார்க்கறதுக்காக ஓட ஆரம்பிச்சுறான் அந்த இடத்த விட்டு. இங்க ஹீரோயின வந்து பிரஸ் மீட்ல வந்து நிக்க வச்சு, இந்த மாரி அவங்க மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. "ஹீரோயின் தான் ஜாக்கோட பொண்ணு. அதோட டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் பாருங்க. இந்த கம்பெனிய வந்து எடுக்க போறது வந்து ஹீரோயின். அவர் சரியாயி வர்ற வரைக்கும் அவரோட மொத்த கம்பெனிய ஹீரோயின் தான் பார்க்க போறாங்க. ஜாக்கோட வாரிசா இருந்து" அப்படின்னு சொல்றப்ப, இங்க மீடியா பீப்பிள்லாம் பல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோயின்ட்ட. "நீங்க ஜாக்குக்கு பொண்ணா? இல்ல லீக்கு பொண்ணா?" அப்படின்ற மாரி. ஹீரோயின் அப்படியே போயிட்டு இருக்கப்போ, இங்க ஹீரோ வந்து கூப்பிட்டுட்டு இருக்கான். "லிவிலிங் ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா வரான். ஹீரோயின பார்த்த குஷியில அப்படியே வந்து ஹீரோயின ஹக் பண்ணிக்கிறான். "நீ நல்லா தானே இருக்க? நீ இத்தன நாள் எங்க போயிருந்த? எதுக்காக வந்து என் கண்ணு முன்னாடி நீ வரல? உன்ன நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கையில, இங்க கரெக்ட்டா இவனும் வந்துடுறான். லிவிலிங்ன்னு சொல்லிட்டு நம்மளோட மோஜோவும், இந்த படுபாவி பையன் எங்க போனாலும் வந்துடுறானேன்ற மாரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயின் வந்து மோஜோவ பார்த்தோனே ஹீரோ கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசுறா. "எதுக்காக என் கண்ணு முன்னாடி வர? நான் தான் வராதன்னு சொன்னேன் இல்லையா? எவ்வளோ தைரியம் தான் எங்க அப்பாவ நீ கொல்ல பார்த்துருப்ப. நான் எதையுமே மறந்து போகல. தயவு செய்து போயிடு. என் முன்னாடி கூட நிக்காத" அப்படின்ற மாரி திட்டுறா. இங்க ஹீரோக்கு அப்படியே மனசு உடைஞ்சு போகுது. இதெல்லாம் பார்க்குற நம்ம மோஜோக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்துட்டு மெதுவா சொல்றான், "நான் உனக்கு பண்ணதுக்கு, ஹென்ஷானுக்கு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் டபுளா பே பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு." நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. இவ அரைகுறையா இப்படி மிரட்டுற மாரி சொல்லியிருப்பா. சொல்லிட்டு, "அதோட என் கண்ணு முன்னாடி வராத. நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவ போறா. அங்க மோஜோ தோள் மேல கைய போட்டு கூட்டு போறப்போ, இங்க வந்து ஹீரோவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அம்மா பக்கத்துல தான் வந்து உட்காந்துருக்கான். "லிவிலிங்க பார்த்தேன்" அப்படின்னு சொன்னப்போ, "எதுக்காகடா அவள கூட்டிட்டு வரல? கூட்டிட்டு வாடா. ஏன் வீட்ல இருக்காளா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "இல்லம்மா அவ மோஜோ கூட சேர்ந்து போயிட்டா" அப்படின்னு சொல்றப்போ, "இது நடக்க வாய்ப்பே கிடையாதே. அவளுக்கும் மோஜோக்கும் செட்டே ஆகாது. சரி விடு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவ அப்படி பண்றா. நீ வந்து மனச விட்றாத. நீ உன் காதல் மேல நம்பிக்கை வை. என்னைக்கா இருந்தாலும் அவ வந்து உன் கூட திரும்ப வந்து சேருவாப்பா. அவள வந்து மாறியிருப்பான்னு சொல்லி நீ நினைக்கிறியா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "இல்லம்மா அவ மாறியிருக்கவே மாட்டாம்மா" அப்படின்ற மாரி அவன் சொல்றான். அதுக்கப்புறம், "என்னப்பா உன் காதல் மேல நம்பிக்கை வை. கண்டிப்பா அவ உனக்கு கிடைப்பா" அப்படின்னு சொல்றப்ப, இங்க ஹீரோவுடைய அப்பா அவங்களோட ஒய்ஃப் கைய அப்படியே பிடிக்கிறாரு. என்னைக்கா இருந்தாலும் அவர் காதல் கூட ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லாம சொல்றப்போ, இங்க இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா, அம்மா ஒண்ணா இருக்கிறத ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். அதோட ஹீரோ வந்து காலையில ஹீரோயின தேடி போயிடுறான். போயிட்டு, "பரவாயில்லையே நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான். நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு நீ கரெக்ட்டா கண்டுபிடிச்சு வந்துட்ட பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீ இவ்ளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிற. உன் கம்பெனில மிகப்பெரிய பிரச்சனை போகுது. அத நீ ஏன் சரி பண்ணாம இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்க? முதல்ல போய் அந்த ப்ராப்ளத்த முதல்ல போய் சரி பண்ற வழிய பாரு. உன் கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆக போதுன்னு நான் சொல்லி கேட்டேன்" அப்படின்னு சொல்றப்போ, "நீ திரும்ப வந்து நீ ஹென்சானுக்கு வரமாட்ட. நீ ஹென்சான் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு எனக்கு வாக்கு குடுத்துருக்க. இப்ப எதுக்கு நீ ஹென்சான பத்தி பேசுற? திரும்ப வந்து என் கம்பெனிய வந்து நீ முடிச்சு விடணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ டென்ஷன் ஆறான். "கிட்டத்தட்ட நீ காணாம போய் எத்தன மாசம் ஆச்சு? நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அது போக நான் உன்ன ரொம்பவே மிஸ் பண்ணேன். நீ அத பத்திலாம் பேசாம நீ திரும்ப திரும்ப கம்பெனி பத்தியே
பேசிட்டு இருக்கு. அத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஹீரோயின் சொல்றாங்க, "தயவு செய்து என்னை தேடி வராத. எப்ப பாரு எல்லா ஹோட்டலுக்கு தேடி வந்தா, நான் ஹோட்டல மாத்திக்கிட்டே இருக்க வேண்டிய சிச்சுவேஷன எனக்கு ஏற்படுத்தாத" அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுல மோஜோவோட கார்ல ஏறிடுறா. இங்க ஹீரோ சொல்றான், "ஏய் ஒரு நிமிஷம் தொரப்பா உன்கிட்ட பேசணும். ப்ளீஸ் வா நம்ம 2 பேரும் நம்ம சேர்றத பத்தி பேசணும்" அப்படின்னு சொல்றப்ப இங்க கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவ பார்க்கையில ரொம்ப பாவமா இருக்கு. அப்படியே ஹீரோவும் விடல. பின்னாடியே வந்து அந்த கார சேஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். இங்க மோஜோ ஓட்டிட்டே போகையில, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஹீரோவுடைய கம்பெனி பேங்க்ரப்ட் ஆக போகுது. யாராலயும் அந்த கம்பெனி காப்பாத்த முடியாது. அதுக்கான டேட்டையும் அனௌன்ஸ்மென்ட்டும் பண்ணிட்டாங்க தெரியுமா? இப்போ வந்து இந்த டிஜிட்டல் ப்ராஜெக்ட் அவங்க கிட்ட இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க காப்பாத்திருப்பாங்க. அவங்க கம்பெனிய. இப்ப யாராலயும் அந்த கம்பெனிய காப்பாத்த முடியாத ஒரு சிச்சுவேஷன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இங்க பின்னாடி நம்ம ஹீரோ வரத வந்து பார்க்குறான் கண்ணாடி வழியா. வழக்கம் போல மோஜோவும் ஹீரோயினும் ஒரு ஹோட்டலுக்கு தான் வராங்க. எப்பவுமே வீடு மாரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பிடுவாங்க. அப்படியே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கையில நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு அதே ஹோட்டலுக்கு வந்துடுறான். அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயினே அங்கருந்து பார்த்துட்டு இருக்கான். இது வந்து மோஜோவும் திரும்பி பார்க்குறான். "இங்கேயே வந்துட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி அவன் இங்க வந்திருக்கான். நீ ஏதாவது பேசுறதா இருந்தா போய் பேசிட்டு வா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயின் மொதச்சிட்டு, "வேண்டாம் நம்ம வேற ஹோட்டல் வேற இடத்துக்கு போலாம் வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்போ, "அதெல்லாம் வேண்டாம் நீ உட்காரு" அப்படின்ற மாரியும் சொல்லிட்டு மோஜோ உட்கார வச்சுடுறான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். தெரிஞ்சே நம்ம ஹீரோயின் கைய வந்து டச் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவ வெறுப்பேத்துறதுக்காகவே இப்படிலாம் பண்றான். இங்க ஹீரோயினும் எதுவும் சொல்லல. "ஏய் அவன் எவ்வளவு நேரம் இப்படி நிப்பான்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற? நம்ம வேணா ஒரு பெட் கட்டிக்கலாமா? அவன் 10 நிமிஷத்துல போயிட்டா நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும். ஒருவேளை போகலன்னா நீ என் ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா கூட போதும் எனக்கு. 2 பேரும் பெட் வச்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றா. இவனும் என்ன பண்றான்னா ஃபோன்ல டைமர் ஆன் பண்ணி பெட்ட வச்சிடுறான். இன்னும் 10 நிமிஷத்துல அவன் போயிடுவான்ற மாரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மோஜோ சொல்றான், "இங்க பாரு இன்னும் 10 நிமிஷத்துல மழை வரப்போகுது. அவன் எப்படி நிக்கிறான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மழையும் வந்துடுது. பயங்கரமா மழை பெய்யுது. நம்ம ஹீரோ அப்படியே மழையிலே நனைஞ்சிட்டு நிக்கிறான். இங்க மோஜோவும் ஹீரோயினும் பார்த்துட்டு மோஜோ அவன் கார்ல போய் ஏறிடுறான். இங்க ஹீரோயின் மட்டும் ஸ்பேஸ் குடுத்துட்டு போறான் மோஜோ. நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் நிக்கிறா கொட பிடிச்சிட்டு. நம்ம ஹீரோ சொல்றான், "லிவில்லிங் எனக்கு ஃபைனலா ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் குடேன் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். இவ சொல்றா, "நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்துரு டைவர்ஸ் பண்ணிடலாம்" அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டு போறா. இந்த இடத்துல ஹீரோயின் மேல எனக்கு பயங்கர கோவம். இங்க ஹீரோ குழந்தை மாரி அழுக ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம், "என்ன பேசிட்டு இருந்த அவன்கிட்ட இவ்வளவு நேரம்?" அப்படின்னு சொல்றப்போ, "ஒண்ணும் கிடையாது. நீ சொன்ன இல்லையா பெட்ல இப்ப தோத்துட்ட. ஆனா நிஜமாலே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன்" அப்படின்னு நீங்க சொல்றப்போ, இங்க ஹீரோக்கு அழுக தாங்க முடியல. இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாளே என்னைய அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து யூரோப்ல இருந்து நம்மளுடைய வாங் வந்துட்டான். வந்துட்டு சொல்றான், "எதுக்காக அப்செட்டா இருக்கீங்க? அதான் வந்து யோயோ வந்துட்டாளே" அப்படின்னு சொல்றப்போ, "யோயோ கிடையாது லீவில்லிங்" அப்படின்ற மாரி இவன் சொல்றான். "என்னது லீவில்லிங் வந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி இவன் எக்ஸைட்மெண்ட் ஆறப்போ, "ஆமா அவ வந்துட்டா. ஆனா வந்து மோஜோ கூட தான் அவ இருக்கா" அப்படின்னு சொல்றப்போ, "என்ன சொல்றீங்க? அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா மோஜோ கூட இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவமா போறான். "அதெல்லாம் விடு. எங்க 3 பேத்துக்குள்ள பிரச்சனை நாங்க பார்த்துக்குறோம்னு" சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின கூப்பிட்டுருக்கான் பேசுறதுக்காக. ஹீரோயின் வந்தோனே அந்த வெட்டிங் ரிங்க கழட்டி தூக்கி வச்சிடுறா. வச்சுட்டு, "எனக்கு இது மாரி வந்து டைவர்ஸ் குடுத்துடு" அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோ அந்த ரிங்க வாங்கல. அப்படியே தூக்கி அங்க வச்சிடுறாப்ல. வச்சுட்டு டைவர்ஸ் நோட்டீஸ காமிச்சு, "இதுக்கு சைன் போட்டு குடுக்குறியா? இப்ப என்ன சொல்ற?" அப்படின்ற மாரி கேட்க ஆரம்பிச்சிடுறா. "இவிலிங் நீ என் மனச ரொம்பவே கஷ்டப்படுத்துற. எதுக்காக நீ டைவர்ஸ் கேட்குறன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சரி குடுத்து தொலைறேன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி நீ என் கூட ஒரு இடத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேப்பர்ல சைன் பண்ணுவேன்னு" சொல்றப்போ, "சரி நான் வாரேன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது" அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கைய பிடிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா அவளுக்கு இன்னமும் ஃபீலிங்ஸ் இருக்கு. கைய எடுக்கிறப்போ, "இத மாரி நான் உன் கைய பிடிப்பேன். இன்னமும் நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் தான். உன்கிட்ட எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு, அவங்க எப்பயுமே ஹீரோயின ப்ரப்போஸ் பண்ணான் இல்லையா? மோதிரம்லாம் போட்டிருப்பான். அதே இடத்துக்கு திரும்ப கூட்டிட்டு போயிட்டு, திரும்ப காதல் வசனத்தெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பேச ஆரம்பிச்சுடுறான் பழைய கதையெல்லாம். இங்க ஹீரோயின் சொல்றா, "நீ என்ன பேசினாலும் வேலைக்கு ஆகாதப்பா. நீ முதல்ல சைன போட்டு குடு. நான் கிளம்புறேன். எனக்கு வேற வேலை இருக்கு" அப்படின்ற மாரி இவ சொல்றப்போ, இங்க ஹீரோ வந்து அப்படியே ஏக்கமா பார்க்குறான். "உனக்கு அதுதான் வேணுமா? சைன் மட்டும் தான் வேணுமா? நான் வேண்டாமா?" அப்படின்ற மாரி இங்க பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் அது எதுவுமே கண்டுக்கிறல. ஃபைனலா, "உன் கைய மட்டும் என்கிட்ட குடுன்னு" சொல்லிட்டு லாஸ்ட்டா நம்ம ஹீரோ ஒரு தடவ டச் பண்ணிக்கிறா. காலையில ஆனோனே வந்து நம்ம ஹீரோ வந்து இங்க அந்த இன்வெஸ்டர் கிட்ட தான் வந்திருக்காங்க. இத மாரி வந்து நம்மளுடைய மோஜோ பண்ண தப்பெல்லாம் எவிடன்ஸா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க ஹீரோயினும் உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவ பார்த்தோனே அப்படி திரும்பிக்கிறா. ஹீரோ மூஞ்சிய கூட பார்க்க முடியல. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மோஜோ வந்து திருட்டுத்தனம் பண்ணி ஃபேக்கான வந்து மெட்டீரியல் தான் உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்கான். வேணா பாருங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் நாங்க அமெரிக்கால இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்த இன்வெஸ்டர் மோஜோ கிட்ட தூக்கி போடுறாரு அந்த ஃபைல. மோஜோ பார்த்துட்டு, "சாதாரண ஃபேக் பேப்பர் நீங்க ரெடி பண்ணிட்டு வந்து குடுத்தா என்னோட பிசினஸ நீங்க கெடுத்துற முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கொண்டு வாப்பா. அப்புறமா என்ன தோற்கடிக்கிறத பத்தி பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோஜோ சொல்றப்போ, ஹீரோயின் சொல்றா, "எதுக்காக பேசி உன் டைம வேஸ்ட் பண்ற? நம்மளுக்கு வேற வேலை இருக்கு. வா நம்ம வந்து ஒர்க்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வாங்குக்கு கோவம் வந்துடுது. "எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பேசுவ? அவன் பண்றதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு நீ ஹீரோவுடைய கம்பெனி அழிக்கிறதுக்கு நீ எதுக்காக இப்படி பேசுறன்னு" சொல்றப்போ,
சொல்கிறப்போ ஹீரோயின் நக்கலாக சிரிச்சிட்டு அமைதியாக இருக்கா. அப்படியே வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இந்த பேப்பரை கொடுக்கறது சரியா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டைவர்ஸ் பேப்பர் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. அப்போ வந்து வாங் சொல்கிறாப்ல, ஒரு தடவை டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப நீ இந்த உறவுக்குள்ளே வர முடியாது, உனக்கு தெரியும்ல, எதுக்காக நீ இப்படி பண்ணுற, நீ பண்ணுறதெல்லாம் தயவு செய்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. சைன் தானே போட்டு தொலைகிறேன், எடுத்துகிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்தை போட்டு கொடுக்குறான். அதை கூட வந்து நம்ம ஹீரோயின் வாங்கலை, மோஜோ தான் டக்குன்னு வந்து பிடுங்கிக்கிறான் டைவர்ஸ் நோட்டீஸை. அப்படியே எடுத்துக்கிட்டு இங்கே வந்து சொல்கிறான், மோஜோ நீ பண்ணுறதெல்லாம் தப்பு மோஜோ, நீ ஒரு லாயர், உனக்கே தெரியும், என்னைக்கா இருந்தாலும் நீ பயங்கரமாக மாட்டினு வச்சுக்கேன், சின்ன பின்னமாயிருவ அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோ முன்னாடியே ஹீரோயின் கையை கேட்குறான் கூடுன்னு சொன்னோன்னே அந்த பக்கியும் கொடுக்குது. 2 பேரும் கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்தா வாங்குக்கு தான் செம்ம கோவம். ஹீரோவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நம்ம முன்னாடியே இப்படி நடந்துக்கிறாளேன்னு சொல்லிட்டு இங்கே மோஜோ ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு மோதிரத்தை கொடுத்துட்டு டேரெக்டாக நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். என்னோட மனைவியாக இருக்க உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறப்போ இங்கே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே திருன்னு முழிக்கிறப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னா 2 பேருக்கு நம்பிக்கை முக்கியம், அதுக்கு நீ என் லைஃப்குள்ளே டோட்டலாக வரணும், அதுக்காக தான் இந்த கல்யாணம், அது போக நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே மோஜோ சொல்லிட்டு இருக்கான். ஆல்ரெடி உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு லைஃப் போயிடுச்சு, இன்னொரு லைஃபை நான் வந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு தரேன், உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிடுவேன், என்னை நம்பு, இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிடுவியா மாட்டியா அப்படின்னு ரொம்ப தன்மையாக கேட்குறப்போ இங்கே வந்து அந்த மோதிரத்தை எடுத்து ஹீரோயின் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இங்கே வந்து நம்ம மோஜோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த ரிங்கை போட்டு விட்றாப்ல. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய கம்பெனி தான் காட்டுறாங்க. எல்லாரும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க, காசு திருப்பி கொடுங்க ஏமாந்துட்டோமேன்னு சொல்லிட்டு இங்கே வாங்க சொல்கிறான், தயவு செய்து அமைதியாக இருங்க, சுச்சுவேஷன் தெரியாமல் ஏன் இப்படி நடக்கிறீங்க, உங்கள் பணம் உங்கள்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இவங்க வந்து வெட்டிங்காக புக் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க கேட்குறாங்க, உங்கள் வெட்டிங்லாம் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள், எந்த டேட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, கரெக்டாக நம்ம ஹீரோவோட கம்பெனி பேங்க் கரப்ட் ஆக போகிற அதே நாள் அதே டைமை சொல்கிறா, அந்த டைமில் தான் எனக்கு மேரேஜ் வேணும்னு சொன்னப்போ இதை கேட்ட மோஜோக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக்கு. எதுக்காக இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு, அவ்வளோ அவசரமா என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு, ஏன் டைம் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லி மோஜோ கேட்குறப்போ, ஏன் உனக்கு என்ன அவசரம் இல்லையா அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் கேட்குறப்போ மோஜோ சொல்கிறா, என்னால் வெயிட் பண்ணவே முடியல, இன்றைக்கி கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் யோயோ வந்து அப்பாவை பார்க்கவா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகையில் இவர் மூஞ்ச பார்த்தாலே விளங்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே மோஜோ போகிறாப்ல. ஒரு நிமிஷம் இரு மோஜோ, என்னை மன்னிச்சிடு, நான் பண்ணதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடுப்பா, அவனை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன், உங்கள் அம்மாவை பற்றி நான் தப்பாக பேசிட்டேன், எங்கள் 2 பேர் காதலுக்கும் பிறந்தவன் தான் நீ, ஆனால் வந்து எதுக்காக நான் இப்படி பண்ணேன்னு தெரியல, இத்தனை வருஷம் நான் அவனை திட்டி என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன், நம்மளுக்குள்ள உறவே இல்லாமல் போயிடுச்சு, அப்பாவுக்கு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுப்பா, தயவு செய்து வீட்டுக்கு வந்துடுறியா, நீ இல்லாத வீடு நல்லாவே இல்லைப்பா, நம்ம ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கலாம் பாட்டி கூட அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ தான் நான் பையன்றது உங்களுக்கு தெரியுதா, இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் என் வாழ்க்கையில் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன், இனிமேல் திருப்பி வர்றதெல்லாம் நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்லிடுறான். எங்கள் அப்பா சொல்கிறாரு, நீ என்ன வேணால் பேசிக்கோ, ஆனால் நீ மன்னிக்காட்ட கூட பரவாயில்ல, நான் மன்னிப்பு கேட்க மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ இவன் பயங்கரமாக அழுகுறான். என் லைஃபே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என் அப்பா ஒழுங்காக இருந்தால் அந்த பையன் தவறான வழிக்கு போயிருக்க மாட்டான், அப்படியே வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு நாளைக்கு எனக்கு கல்யாணம் இருக்குது, நீங்கள் வந்து வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே யோயோக்கு ரொம்ப ஷாக்கு, ஏன்னா லீவில்லிங்கோட கல்யாணம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஐயோ ஹீரோயினை மீட் பண்ண தான் வந்திருக்கா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறா, இதுக்காக டீடெல்லாம் இருக்க என் கல்யாணத்துலன்னு சொல்கிறப்போ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இப்போ ஒருத்தர் வருவார், எதாக இருந்தாலும் அவர் மூஞ்சை பார்த்து சொல்ல தைரியமா, நீங்கள் 2 பேரும் பேசி என்னன்றதை முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ தான் வந்திருக்காப்ல. அப்படியே இடிஞ்சு போய் வந்திருக்கான். ஏன்னா வந்து ஹீரோயினுக்கு கல்யாணம் இல்லை. ஹீரோயின் அப்படியே மூஞ்சை திருப்பிக்கிறா, நம்ம தலைவி கொஞ்சம் நெஞ்ச வேலையாக பார்த்து வச்சிருக்கா, 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோயோ கிளம்பிடுறா. இங்கே ஹீரோ வந்து சொல்கிறான், நீ எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை மறந்துட்டே நீ சொல்லியிருப்ப, நீ கல்யாணம் பண்ண வரைக்கும் ரெடிவாயிருப்ப, என்னால் நம்பவே முடியல லீவில்லிங், இது நீ தான் பண்ணுறியான்னு சொல்லிட்டு, எந்த காரணத்துக்காக பண்ணுற, உன் சந்தோஷத்தை இழந்து நீ என்னத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல, எதா இருந்தாலும் சொல்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறப்போ, நான் எதா இருந்தாலும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு செய்ய வேண்டிய தேவையில்லை, அது போக வந்து அவங்க எக்ஸ் ஒய்ஃப்க்கு கல்யாணம் ஆக போகுது, நீங்கள் எனக்கு பெஸ்ட்டு விஷஸ் தான் கொடுக்கணும், இனிமேல் நம்ம 2 பேரும் வந்து ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ வரைக்கும் என்னை நம்பவே முடியல, நீ என்ன லவ் பண்ணல, நீ வந்து மோஜோவை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நம்பவே முடியல, எதுக்காக என் கண்ணை பார்த்து பேச மாட்டேக்க, நீ பொய் சொல்கிறதுனால தான் என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிற லிவிலிங், இப்போ வரைக்குமே நீ திரையை பற்றி எதுக்கு பேசுகிற, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, இருந்தாலும் சொல்லி தொலைடி அப்படின்ற மாதிரி கத்துறான். இங்கே சொல்கிறா, அவங்கவுங்க பாதையை பார்த்துட்டு போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போகையில், ஒரு நிமிஷம் நில்லு லிவிலிங், நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும் தான் சொல்லணும், நாளைக்கு வந்து ஹென்ஷான் வந்து பேங்க் கரப்ட் ஆக போகுது, ஹென்ஷான் டோட்டலாக வந்து உன்னோட லைஃபே காலி பண்ணிட்ட, இப்படி நீ என்னதான் பண்ண போறன்னு சொல்லிட்டு தெரியல, நீ இந்த ஆடம்பரியமான கல்யாணம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ கேட்குறான். இங்கே பேங்க் கரப்டை சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது.